வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். அரசின் மின்னணு சந்தை தளமான ஜெம் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள முகவர்கள் மூலம் கடந்த நிதியாண்டில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் வங்கி சேவையில் மேலும் 15 வங்கிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வேவ்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி நடத்தப்படும் இந்தியாவில் படைப்போம் போட்டியில் பங்கேற்க 85,000த்திற்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளனர். 2,000 ரூபாய் நோட்டுகள் 98.21% அளவிற்கு திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு, குஜராத் அணிகள் மோதுகின்றன. இனி விரிவான செய்திகள். அரசின் மின்னணு சந்தை தளமான ஜெம் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள முகவர்கள் மூலம் கடந்த நிதியாண்டில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவுக்கு பதிலளித்துள்ள பிரதமர், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை உறுதி செய்வதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கீழ்நிலை வேலைகளுக்கு பணியமர்த்துவதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் ஜெம் அமைப்பின் பங்களிப்பு அளப்பரியது என்று தெரிவித்துள்ளார். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மசோதா மீது 8 மணி நேரம் விவாதம் நடத்தப்பட உள்ளது என்றார். தேவைப்பட்டால் கூடுதல் நேரம் ஒதுக்கவும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் ஒப்புக் கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். மசோதா தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேர்மையான, வெளிப்படையான விவாதம் நடத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் தவறாது பங்கேற்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டார். வக்ஃப் மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதையொட்டி பிஜேபி, தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதள் உள்ளிட்ட கட்சிகள் தங்களது உறுப்பினர்கள் இன்று தவறாது அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும் என கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளன. காங்கிரஸ் கட்சியும் தங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மசோதா மீதான தங்களது நிலைப்பாடு குறித்து காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் புதுதில்லியில் நேற்று கூடி ஆலோசனை நடத்தினர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் வங்கி சேவையில் மேலும் 15 வங்கிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று திரு மன்சுக் மாண்டவியா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த 15 வங்கிகளை சேர்ப்பதற்கான ஒப்பந்தத்தில் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு கையெழுத்திட்டது. இதன் மூலம் வருங்கால வைப்பு நிதி சேவைகளை வழங்கும் வங்கிகளின் எண்ணிக்கை 32ஆக அதிகரித்துள்ளது. அப்போது பேசிய அமைச்சர், தொழிலாளர்களின் வைப்பு நிதி ஆண்டிற்கு 12,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த வங்கிகள் மூலம் பட்டுவாடா செய்யப்படும் என்று தெரிவித்தார். இதன் மூலம் தொழிலாளர் வைப்பு நிதி திட்டத்தில் உறுப்பினராக உள்ள 8 கோடி தொழிலாளர்களும் 78 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். கடந்த நிதியாண்டின் மூலதன செலவுகள் குறைந்துள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் தெரிவித்துள்ள தகவல் சரியானதல்ல என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இத்தகைய தகவல்கள் தவறான ஒப்பீடுகள் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நிதியாண்டு தொடங்குவதற்கு முன்பே பட்ஜெட் மதிப்பீடுகள் தயாரிக்கப்படுவதாகவும் இந்த மதிப்பீடுகள் செலவினப்போக்கு நடைமுறைப்படுத்துவதில் மற்றும் முன்னுரிமை பணிகளுக்கு ஏற்ப திருத்திய மதிப்பீட்டில் மாற்றியமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டில் பொதுத் தேர்தல் காலத்தில் அமல்படுத்தப்பட்ட மாதிரி நடத்தை விதிகள், மோசமான பருவநிலை போன்றவற்றின் தாக்கம் மூலதன செலவில் எதிரொலித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில அரசுகள் மற்றும் மத்திய அமைப்புகளின் செலவு எதிர்பார்க்கப்பட்டதை விட குறைவாக இருந்ததாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 2,000 ரூபாய் நோட்டுகள் 98.21% அளவிற்கு திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து திரும்பப் பெறப்பட்டதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அந்த காலகட்டத்தில் 3,56,000 கோடி ரூபாய் அளவிற்கு புழக்கத்தில் இருந்த 2,000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் டெபாசிட் செய்வதற்கும் மாற்றிக்கொள்வதற்கும் அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது. எனினும் ரிசர்வ் வங்கியில் மட்டும் இந்த நோட்டுகளை மாற்றிக்கொள்ள தொடர்ந்து அவகாசம் அளிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள்.
36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். ஒலி ஒளி மற்றும் பொழுதுபோக்கு உச்சிமாநாடான வேவ்ஸின் ஒரு பகுதியாக நடத்தப்படும் இந்தியாவில் படைப்போம் போட்டியில் பங்கேற்க வெளிநாடுகளைச் சேர்ந்த 1100 பேர் உட்பட 85,000க்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளனர். 32 வகையான பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்படும் 750க்கும் கூடுதலான இறுதிப் போட்டியாளர்கள் தங்களது தனித்துவமான திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை பெறவுள்ளனர். அந்தந்த துறைகளைச் சேர்ந்த முன்னோடிகளுடன் இணைந்து பணியாற்றவும் குழு விவாதங்கள் மூலம் உலகளாவிய அனுபவங்களை அறிந்து கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு மும்பையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள வேவ்ஸ் உச்சிமாநாட்டில் வேவ்ஸ் கிரியேட்டர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வேவ்ஸ் உச்சிமாநாட்டை ஒட்டி நடத்தப்படும் ஹேக்கத்தான் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த மைண்ட்ஸ்பேஸ் எக்ஸ்ஆர் குழு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தாங்கள் உருவாக்கியுள்ள எக்ஸ்ஆர் தொழில்நுட்பம் சுகாதாரத்துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் என இந்த குழுவின் உறுப்பினர் தெரிவித்தார். XRங்கிறது வந்து எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, அதுக்கு கீழே வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, மிக்ஸ்ட் ரியாலிட்டி எல்லாமே வந்து சேரும். வர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டர் ஜெனரேட்டடான ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இமர்ஸ் ஆகிருக்கிறது தான் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஆக்மெண்டட் ரியாலிட்டிங்கிறது ரியல் லைஃப்பில் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் ஃபோன் வழியாவோ இல்லை ஹெட்செட் வழியாவோ இங்கே வந்து டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓவர்லே ஆகும் மேலே. மிக்ஸ் ரியாலிட்டிங்கிறது இதே டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் இல்லை இந்த ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம், அது உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும். 2025 நடந்த XR கிரியேட்டர்ஸ் ஹேக்கத்தானில் வந்து மொத்தம் வந்து ஒரு 4-5 கேட்டகரிஸ் இருந்தது. ரீட்டெயில், இ-காமர்ஸ், அப்புறம் எஜுகேஷன், டூரிசம் அண்ட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். நாங்கள் கிரியேட் பண்ண ஆப் வந்து மென்டல் ஹெல்த்னஸ் அண்ட் வெல்பீயிங்காக கிரியேட் பண்ண ஆப். இது வந்து மக்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ், அவங்களோட ஆங்ஸைட்டி இல்லை சைல்ட்ஹுட் ட்ராமாலாம் வந்து கொஞ்சம் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி ஒரு ஆப் அது. ஸோ இவ்வளோ ஐடியாஸ்லாம் இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேக்கத்தான் கிரியேட் பண்ணதுனால அது ஒரு ப்ராடக்டாகவே இப்போ பில்ட் ஆகிருக்கு. சென்னை, கோவை உள்ளிட்ட 9 விமான நிலையங்களில் பயணிகள் தங்களுடன் எடுத்துச் செல்லும் பொருட்களை கையாளும் நடைமுறைகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் மின்னணு முறையில் மேற்கொள்ளப்படும் என மத்திய சுங்க வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. இதன்படி தில்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, கோவை உள்ளிட்ட விமான நிலையங்களிலிருந்து ரத்தின கற்கள் மற்றும் ஆபரணங்கள் ஏற்றுமதிக்கான நடைமுறைகளும், சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 7 விமான நிலையங்களில் இந்த பொருட்களின் இறக்குமதிக்கான நடைமுறைகளும் மின்னணு முறையில் மேற்கொள்ளப்படும் என அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று இயந்திரங்கள் ஏற்றுமதி இறக்குமதியிலும் சென்னை உள்ளிட்ட 4 விமான நிலையங்களில் மின்னணு முறை கடைபிடிக்கப்படும் என்று அந்த வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்காளர் சேர்ப்பு உட்பட தேர்தல் நடைமுறைகளில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கை அரசியல் கட்சிகளிடம் வரவேற்பை பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு கியானேஷ்குமார் பொறுப்பேற்ற பின் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி அளவிலான தேர்தல் அதிகாரிகள் அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தனர். இந்த கூட்டங்களில் நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 28,000 பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தால் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகளை எடுத்துரைத்ததாகவும் தேர்தல் நடைமுறைகளை முழுமையாக செயல்படுத்துவது குறித்து அரசியல் கட்சிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு, குஜராத் அணிகள் மோதுகின்றன. பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. நேற்று லக்னோவில் நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி 16.2 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பெங்களூரு, கோவா அணிகள் மோதுகின்றன. பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசின் மின்னணு சந்தை தளமான ஜெம் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள முகவர்கள் மூலம் கடந்த நிதியாண்டில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் வங்கி சேவையில் மேலும் 15 வங்கிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வேவ்ஸ் உச்சிமாநாட்டை ஒட்டி நடத்தப்படும் இந்தியாவில் படைப்போம் போட்டியில் பங்கேற்க 85,000த்திற்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளனர். 2000 ரூபாய் நோட்டுகள் 98.21% அளவிற்கு திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு, குஜராத் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.